கொடுக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் வரும் என்பதை இந்த நேரத்திலே எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு அரைக்கோள் விடுக்கிறதுமாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது உங்களுக்கு விடுக்கப்படுகிற எச்சரிக்கை. ஆனால் எதையும் நீங்கள் தீர்க்கவில்லை என்று சொன்னார், மீண்டும் இந்த குழந்தை நிறுத்தவில்லை சொன்னார், அதற்கான சரியான பாடத்தை படித்துக் கொள்வீர்கள். மக்களுக்கான சேவை செய்ய வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், அரசாங்கம் இருக்கிறது, நீதித்துறை இருக்கிறது, நிர்வாகத்துறை இருக்கிறது, வருவாய்த்துறை இருக்கிறது. இந்த வருவாய்த்துறை என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கடமையை செய்ய வேண்டும். மக்கள் தங்களுக்கான பாதிப்பு வருகிற போது, தாங்களே தன்னெழுச்சியாக வந்து போராடுகிற போது, என்னுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது, என்னுடைய குடிநீர் உரிமை பறிக்கப்படுகிறது, என்னுடைய விவசாயிகள் பாதிக்கப்படும், என்னுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், இயற்கை வளம் பாதிக்கப்படும் என்கின்ற உணர்வு அடிப்படையிலே மக்கள் தன்னெழுச்சியாக போராடுகிற போது வருவாய்த்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த மக்களை காக்கின்ற கடமை செய்திருக்க வேண்டும். காவல்துறை கண்ணியமான முறையிலே அவருக்கு எடுத்து சொல்லி கலந்து செல்ல சிந்திக்க வேண்டும். ஆனால் வன்முறையோடு நீங்க நிஜமானீர்களா? உங்களுக்கு எவ்வளவு அந்த அதிகாரம் கொடுத்தால் லட்சி கொடுத்தது எதற்காக? கைதிகளை குற்றவாளிகளை கையாளுவதற்காக, உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக உங்களுக்கு கையில நெத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பாவி மக்களை, ஏழைகளை, ஏழை விவசாயிகளை, இந்த மக்களின் வரி, இந்த நாட்டுக்கு வரி கட்டு விளைந்தவர், இந்த அரசாங்கம் ஜீவாதாரத்தோடு இயங்கி கொண்டிருப்பதற்கு அடிப்படையாக இருக்கிற குடிமக்களை தாக்குவதற்கான உரிமை உனக்கு எவன் கொடுத்தார்? இந்த நாட்டிலே சட்ட ஒழுங்கு கெட்டு சீரழி கொண்டிருக்கிறது. போதை கலாச்சாரம் இங்கே விரிவாக சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் கள்ளச்சாராயம் இந்த பொன்னேரி தொகுதியிலே விற்காத கிராமங்கள் உண்டா? போதை மருந்துகள் விற்காத இடங்கள் உண்டா? இதே ரயில்வே நிலையம் ஒட்டி RS ரோடு தாண்டி இருக்கிற பகுதியிலே தினசரி போதை மருந்துகள் விற்கப்படுகிறதா இல்லையா? 6 மணிக்கு மேலாக ஆறாடு தாண்டி 6 மணிக்கு மேல பொன்னேரி தாண்டி 6 மணிக்கு மேலாக மீஞ்சூரிலிருந்து கிராமப்புறங்களுக்கு மக்கள் தனியாக செல்ல முடிகிறதா? பெண்கள் தனியாக செல்ல முடிகிறதா? வழிப்பு நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, கொலை நடக்கிறது. இதையெல்லாம் சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது, துணை போகிறது. நிர்வகிக்க வேண்டிய வட்டாட்சியரும் கோட்டாட்சியரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சொகுசு அறையிலே, குடியிருக்கப்பட்ட அறையிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் அரசாங்கத்திற்கு அறிக்கைகள் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நிர்வகிக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் ஏதோ இந்த மாவட்டத்திற்கு மன்னர் இருப்பது போல நினைத்துக் கொண்டு நாங்கள் எத்தனையோ மாவட்ட ஆட்சியரை பார்த்திருக்கிறோம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பார்த்திருக்கிறோம், கருப்பு சட்டங்களை பார்த்திருக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளுக்காக எவ்வளவு நாங்கள் போராடி சிறை சென்றது கிடையாது. இருக்கின்ற ஒவ்வொரு தம்பிகளும் சிறைகளை பார்த்து வந்தவர்கள் தான். எவனும் களவாணித்தனம் செய்துவிட்டு, திருட்டுத்தனம் செய்துவிட்டு, ஒட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு நாங்கள் சட்ட நடவடிக்கையில் ஈடுகொள்ளவில்லை, கைதாகவில்லை. பொதுமக்களுடைய நியாயங்களுக்காக போராடுவதற்காக நாங்கள் ஒவ்வொரு முறையும் வழக்கை சந்திக்கிறோம், தலைப்படுத்தப்படுகிறோம், கருப்பு சட்டங்களால் சிறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்காக, இங்க இருக்கின்ற ஒவ்வொரு வியாபாரிகளுக்காக, இங்க இருக்கின்ற ஒவ்வொரு வணிகர்களுக்காக, இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக, இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக, இங்க இருக்கக்கூடிய இயற்கைக்காக, இங்க இருக்கக்கூடிய வணிக பெருமக்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்காக, இங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்காக, இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்காக பாதுகாக்கப்பட வேண்டும். இது நமக்கான மண் அல்ல. நான் இந்த மண்ணுக்கு விருதாளிகள் வந்திருக்கின்றோம். நாளை இந்த மண்ணு அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை இந்த நாட்டிலே ஒவ்வொருவருக்கும், இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த மண்ணின் வளத்தை, இந்த நீர் வளத்தை, நீர் ஆதாரத்தை, சுற்றுச்சூழலை, இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஆதித்தமிழ் விடுதலை இயக்கம் சாதியை கடந்து, மதங்களை கடந்து மக்களை மாண்பை பாதுகாக்க வேண்டும், மண்ணை காக்க வேண்டும், ஒட்டுமொத்த மக்களை காக்க வேண்டும், மண்ணிலை காக்க வேண்டும், ரெட்டியாரை காக்க வேண்டும், கவுண்டரை காக்க வேண்டும், நாயரை காக்க வேண்டும் என்று எல்லா மனிதர்களுக்கும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளோ கூவான் எங்களை நேர்ந்து விட்டிருக்கிறது. சீமாடு போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் நேர்ந்து, நாங்கள் எந்த அரசியல் கட்சிகளோடு நாங்கள் ஓட்டு கேட்டு, ஓட்டு பிச்சை கேட்டு வருகின்ற இயக்கம் அல்ல. 35 ஆண்டுகளை கடந்து கூட இந்த மண்ணுக்கான மக்களாக நாங்கள் நேரடியாக போராடி கொண்டிருக்கிறோம். எவரிடமாவது நாங்கள் வாக்கு பிச்சை கேட்டு வந்தோமா? எவரிடமாவது நாங்கள் பிச்சை கேட்டுக்கிறோமோ? எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது. சட்டமன்ற உறுப்பினருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எத்தனையோ வாய்ப்பு வந்தது. எத்தனையோ விலைகள் வைக்கப்பட்டது. இந்த இயக்கத்தை விளைவிப்பதற்கு எத்தனையோ இயக்கங்கள், கட்சிகள், முதலாளிகள், பெருமுதலாளிகள் நுழைந்து பார்த்தார்கள். நான் அத்தனை சொன்னேன், எங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு இன்னும் நாசிக்கலையை நோட்டு அச்சரிக்கப்படவில்லை என்று சொன்னேன். அத்தனை கற்பிதர்களோடும், அத்தனை உண்மையோடும், நேர்மையோடும் களவாடி கொண்டிருக்கிற இயக்கம் ஒட்டுமொத்த சமூக நலனுக்காக, ஒட்டுமொத்த இயற்கையை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இதை அறியாமல் இருக்கின்ற ஆட்சியாளர், அவர் பேர் என்ன? பேரு அந்த மாவட்ட ஆட்சியர் பேரு பிரதாப் என்கிற ஒரு மனிதர். குடிமை பணி, நீ இன்னும் சிறிய மனிதனாகத்தான் வயதிலே கொடுத்தவனாக இருக்க முடியும். ஆனால்
நீ இந்த மக்களை நேசிக்கிற மனிதனாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? நீ இந்த மக்களோடு வந்து நின்று களவாடி இந்த மக்கள் குறைகளை மக்களை சிந்திப்போம், வெங்காயத்தை சிந்திப்போம் என்றெல்லாம் அளப்பரிய திட்டங்களை, கவர்ச்சிகர திட்டங்களை அறிவித்து மனுக்கள் எல்லாம் வாங்குகிறார்கள். அது தாமிரபரணி நதியை மிதந்தெல்லாம் கடந்த வாரங்களை காகிதங்கள் மிதந்தெல்லாம் பார்த்தோம். அப்படி மக்களை தேடி திட்டம் இருக்கிறதாக இந்த அரசு சொல்கிறது, திராவிட மாடல் அரசு சொல்கிறது. திராவிட மாடல் அரசில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டுக்கு நிர்வாகிகளா, அதிகாரிகள் நிர்வாகிகளா? அதிகாரி இந்த பிரதாப் என்கின்ற ஒரு இந்திய குடிமைப்பணி அதிகாரி என்பவர் இன்றைய தமிழ்நாட்டுடைய இளவரசர் உதயநிதியுடைய நண்பர் என்று சொல்லிக் கொண்டு திமுகவோடு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் என்று மக்கள் சொல்கிறார்கள். நான் சொல்லவில்லை. உங்களுடைய பணி என்ன? உனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை வாங்க வேண்டும், காவல்துறை கண்காணிக்க வேண்டும், மதுபானத்தை கட்டுப்படுத்த வேண்டும், போதை மருந்துகளை கட்டுப்படுத்த வேண்டும், டாஸ்மாகை விற்பனை கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதை கண்காணிக்கிறீர்கள். மக்கள் எப்படி சீரினால் என்ன, மக்கள் சுகாதாரம் கெட்டு போனால் என்ன, நீர்வளம் பாதிக்கப்பட்டால் என்ன, எவன் எக்கடி கெட்டு போனால் என்ற இருமாப்போடு குளிவிட்டப்பட்ட அறையை உட்கார்ந்து கொண்டு மனுக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நிரந்தரமானவர் அல்ல. இந்த பொன்னியே இருக்கும், திருவள்ளூர் இருக்கும், திருவள்ளூர் ஆட்சி தலைவர் அந்த அலுவலகம் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்க மாட்டீர்கள். உங்களை போல எத்தனை அதிகாரிகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களை தொடர்ந்து பல அதிகாரிகள் வருவார்கள். நீங்கள் இந்த தொகுதிக்கு, இந்த மாவட்டத்துக்கு நிரந்தரமானவர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு வட்டாட்சியர் என்பவர்களுடைய கனவு என்ன? காவல்துறை எதிர்ப்பு நாயகி, காவல்துறை அவர் கடமை செய்யலாம். நீ போய் ஓய்வெடுத்து வெக்கமல்ல உனக்கு? உங்களுடைய வேலை என்ன? மக்களை பாதுகாப்போட வருவாய்த்துறையை பார்க்கணும். நீ மக்களை பாதுகாக்க வேலை விட்டு காவல்துறைக்கு எடுபடி வேலை செய்யற. அப்ப காவல்துறை செயலுக்கு போச்சா? கடமை எழுந்துட்டார்களா? அவர் செயலுக்கு போனார்களா? அவர் தகுதிக்கு போனார்களா? வக்கத்து போனார்களா? உன்னை வாடகைக்கு அமர்த்திக் கொண்டார்களா? உன்னுடைய பணி என்ன? நீ மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கூட்டு விசாரணை செய்து ஒரு அமைதி கூட்டம் நடத்தி அதற்கு சுமூகமான முறையில் தீர்வு காண வேண்டும். அந்த மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரதிகளை அழைத்து அவர் சென்று பேசுகிறார்கள். அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வந்தவர்கள் என்ன முறையில் நடத்துகிறார்? எனக்கு என்று சொல்கிறீர்கள். எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் உங்களுக்கு சொல்லுகிற அதிகாரம் இருக்கிறது. ஒரு வழக்கறிஞராக ஒரு மக்கள் பிரதியாக வந்திருக்கிறார், அங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இவர்களை குறித்து நீங்கள் செய்யாமல் போ செவிமடுக்க வேண்டும் அல்லவா? சொன்னால் உங்களுக்கு சிரித்துக் கொண்டு கோபம் எங்கிருந்து வருகிறது? உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது சொன்னால் நீ குற்றவாளி. உங்களுடைய கலத்தரம் இருக்கிறது. நீங்கள் நேர்மையாளர்கள் சொன்னால் ஒரு திருத்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். பொன்னேரி நதியிலே நீ என்னதான் செய்து வடிகட்டி நீங்க சர்வதேச அளவில் என்ன வடிகட்டி கொடுத்த நீரை அதை கலந்தாலும் கூட இந்த மக்களுடைய எதிர்காலமும் நதிநீரும் இன்னொரு கூவமாக மாறிவிடும் என்பதை இந்த கடந்த கால அனுபவங்கள் நிரூபித்திருக்கிறது. ஆகவே நாங்கள் அரசுக்கு முறையாக நாங்கள் சொல்ல விரும்புவது தன்மையாக, மென்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். அன்பிற்குரிய ஆட்சியாளர்களே, உங்களுக்கு அருமையான வாய்ப்பு நாங்கள் வழங்குகிறோம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நதியிலே இந்த நகரம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. நகரத்திலே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மனிதன் தின்றிருக்கிறார், செழித்திருக்கிறார், கழிவை வெளியேற்றிருக்கிறார். அப்போதெல்லாம் இந்த கழிவுநீர் அகற்றுவதற்கான ஒரு வடிகால் திட்டம் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது இந்த சமூகமும் இந்த சுற்றுச்சூழலும் சீராக, அமைதியாக, அழகாகத்தான் இருந்தது. அழகான நகரை, அழகான சுற்றுச்சூழலை எதற்காக கெடுப்பதற்கு, யாரோ ஒருவருடைய சுயநலத்திற்காக, நீங்கள் கொழுப்பதற்காக, பணமாக சம்பாதிப்பதற்காக இந்த திட்டத்தை நடத்துகிற சொன்னால் நீங்கள் மக்கள் விரோதிகள் என்கின்ற வரலாற்று பணியை நீங்கள் சுமக்க வேண்டிய சூழல் வரும். அதனால் திருத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள். பொன்னேரி நதியிலே இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக நீங்கள் கலப்பதை நிறுத்த வேண்டும். கடலில் கலக்க வேண்டும் என்று சொல்லி கூட சில மேலாளர்கள் ஆலோசனை சொல்லுகிறீர்கள். கடல் உலகத்துடைய தாய்மொழி. கடல் என்பது மனிதர்களுடைய உயிர் ஆதாரம். அதே ஒரு பக்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் நீங்கள் வாடகை விட்டு அதை பிரித்துக் கொடுத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய எதிர்காலம் இன்றைக்கு வடகரை பொன்னேரியும் காவு கொள்வதற்கான, சென்னை நகரத்தில் சேர்த்து காவு கொள்வதற்கான